இரண்டாவது பெரிய கட்சி எது? மாறி மாறி சர்வே எடுத்த அதிமுக, பாஜக. மேலிடத்தை அதிர அடித்த அதிர்ச்சி முடிவு. லோக்சபா தேர்தல் தமிழ்நாட்டில் முடிந்துள்ள நிலையில் இரண்டாவது பெரிய கட்சி எது என்ற சர்வேவை உட்கட்சி ரீதியாக அதிமுக, பாஜக போன்ற கட்சிகள் நடத்தி உள்ளன. தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி தீவிரமாக நிகழ்ந்து வருகிறது. நாடு முழுவதும் 7 கட்டங்களாக லோக்சபா தேர்தல் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடந்தது. 2024 லோக்சபா தேர்தல் உட்கட்சி கணிப்புகளை பார்க்கும் முன் 2019 லோக்சபா தேர்தலில் கட்சிகள் பெற்ற தனி வாக்கு சதவிகிதங்களை பார்க்கலாம். திமுக கூட்டணி 53.15 விழுக்காடு வாக்கு சதவிகிதங்களை பெற்றது. திமுக 33.52 விழுக்காடு வாக்கு சதவிகிதங்களை பெற்றது. காங்கிரஸ் 12.61 விழுக்காடு வாக்கு சதவிகிதங்களை பெற்றது. அதிமுக கூட்டணி 30.57 விழுக்காடு வாக்கு சதவிகிதங்களை பெற்றது. அதிமுக 19.39 விழுக்காடு வாக்கு சதவிகிதங்களை பெற்றது. பாஜக 3.66 விழுக்காடு வாக்கு சதவிகிதங்களை பெற்றது. பாமக 5.36 விழுக்காடு வாக்கு சதவிகிதங்களை பெற்றது. தேமுதிக 2.16 விழுக்காடு வாக்கு சதவிகிதங்களை பெற்றது. நாம் தமிழர் கட்சி 3.90 விழுக்காடு வாக்கு சதவிகிதங்களை பெற்றது. இதில் பாஜக உட்கட்சி ரீதியாகவும் மத்திய உளவுத்துறை சார்பாக அனுப்பப்பட்ட ரிப்போர்ட்டுகளை எடுத்துள்ளதாம். அதில் தமிழ்நாட்டில் பாஜக வேட்பாளர்கள் பலரும் பிரபலமாக இருந்தனர். ஆனால் லோக்சபா தேர்தலில் பணிகளை செய்ய பூத் கமிட்டி ஆட்கள் இல்லை. பல பூத் கமிட்டி வெற்றிடமாக இருந்தது. இருந்த பூத் கமிட்டியில் கூட ஆட்கள் 2-3 பேர் மட்டுமே இருந்தனர் என்று தகவல் சென்றுள்ளது. அதோடு இல்லாமல் தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு வெற்றி வாய்ப்பு குறைவு. ஆனால் வாக்கு சதவிகிதம் 2-3% வரை உயர வாய்ப்புகள் உள்ளன என்று பாசிட்டிவ் ரிப்போர்ட் சென்றுள்ளதாம். அதே சமயம் அதிமுக உட்கட்சி ரீதியாக மாவட்ட செயலாளர்கள் மூலம் சர்வே எடுத்துள்ளதாம். அதில் அதிமுக இரண்டாவது பெரிய கட்சி. ஈரோடு, கள்ளக்குறிச்சியில் வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ளது. ஆனால் வெற்றி உறுதி இல்லை. திருச்சி, தேனி, ராமநாதபுரம், நாமக்கல், திருப்பூர், பொள்ளாச்சி, ஈரோடு, கோவை, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, கரூர், வேலூர் உள்ளிட்ட தொகுதிகளில் அதிமுக கண்டிப்பாக 2ஆம் இடத்தை பெறும். தென் மாவட்டங்களில் நெல்லை, குமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட சில மாவட்டங்களில் பாஜக 2ஆம் இடம் பெறலாம். திண்டுக்கல்லில் ஷாக் திருப்பங்கள் ஏற்படலாம் என்றும் கூறப்படுகிறது. மற்றபடி தமிழ்நாட்டில் 2வது பெரிய கட்சி அதிமுக தான் என்று ரிப்போர்ட் சென்றுள்ளதாம். 2024 லோக்சபா தேர்தல் தொடர்பாக முதல்வர் ஸ்டாலினுக்கு முக்கியமான ரிப்போர்ட் ஒன்று சென்றுள்ளது. அதன்படி தேர்தல் தொடர்பாக வந்த முக்கோண ரிப்போர்ட் அது என்கிறார்கள். பெண் என்ற திமுகவிற்கு நெருக்கமான அமைப்பு நடத்திய சர்வே மற்றும் உளவுத்துறை சர்வே, மேலும் மாவட்ட நிர்வாகிகள் எடுத்த சர்வே. திமுக தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளில் 40 வெல்லும். கோவையில் திமுகவே வெல்லும். அங்கே 2ஆம் இடம் அதிமுகவிற்கு கிடைக்கும். வட மாவட்டங்களில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெல்லும். திருச்சி, பொள்ளாச்சி, ஈரோடுகளில் லேசான இழுபறி இருந்தாலும் திமுகவே வெல்லும். ஆனால் தென் மாவட்டங்களில் திமுக அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெல்லாது. காரணம், அங்கே வாக்குகள் கடுமையாக பிரிந்துள்ளது என்று ரிப்போர்ட் சென்றுள்ளதாம். இந்த சர்வே முடிவுகள் மாறலாம் என்பதால் உண்மையான முடிவுகள் வரும் போதே தமிழ்நாட்டில் 2வது பெரிய கட்சி எது என்பது தெரிய வரும். அந்த முடிவுகள் தமிழக அரசியலில் புதிய புயலை கூட கிளப்பலாம் என்று கூறப்படுகிறது.